Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம village ஸ்டைல்ல ஸ்லீப்பி மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். கொஞ்சமான அளவுக்கு சோம்பு, ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வறுவல் செய்கிறதுக்கு மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த புளியை நல்லாவே நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு தேவையான அளவுக்கு அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளையும் கொஞ்சமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பையும் பூண்டையும் இடித்து அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லீப்பி மீனில் நல்லா அந்த மசாலா சுற்றி பரவுற மாதிரி சுத்தமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கோம். இரும்பு கடாயில சமைக்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா வராங்க. டேஸ்டும் நல்லாவே இருக்கும். இதுல நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின்ல இருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஷைன்ல இருக்கும். இது எங்க வீட்டுல இயர்ஸ் அண்ட் இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு வராங்க. நல்லாவே இருக்கு இந்த தேங்காய் எண்ணெய். ஸோ இப்போ நம்ம இந்த பாத்திரத்துல ஊற்றி இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடா இருக்கா இல்லையான்னு லைட்டா மேல கை வச்சு செக் பண்ணலாம். அந்த ஹீட் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மசாலா நல்லா தடவி வச்சிருக்க மீன் எடுத்துட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி விட்டு மீன் வறுவலை நல்லா எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி விடணும். ஆக்சுவலா இந்த மீன்ல இந்த மசாலா தடவி ஒரு 1/2 hour வரைக்கும் நான் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த மீனை தான் நான் இப்போ உள்ள இது கூட சேர்த்திருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒவ்வொரு சைடும் வேகிறதுக்கு ஒரு 2 minutes கிட்ட ஆகும். ஸோ இப்போ நம்ம மீனை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நல்ல ஜூஸியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு இன்னும் லைக் பண்ணுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நீங்க லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.